நடமாடும் தெய்வமே ஸ்ரீ சந்திரசேகரா. புருஷாளுக்குன்னு சில தர்மம் சொல்லியிருக்கு, பொம்மநாட்டிகளுக்குன்னு சில தர்மம் சொல்லியிருக்கு. அதை அவாவா செய்யறது தான் உத்தமம். உனக்குன்னு விதிச்சதை நான் ஏன் செய்யப்படாதுன்னு விரண்டாவாதம் பண்ணி மாற்றி செஞ்சா பாபகர்மா தான் கூடும். பெரிவாச்சாரணம். பெரிவா, எங்க அப்பா சிவைட், அம்மா வைஷ்ணவைட். சிவன் தான் உயர்ந்தவர்னு அப்பா, விஷ்ணு தான்னு அம்மா. தினமும் தகராறு. 2 பேர் சொல்றதையும் நான் மதிக்கிறேன் பெரியவா. யாரை துதிக்கணும்னு ஒரே குழப்பமா இருக்கு. நான் என்ன பண்ணணும் பெரியவா? சிவன் உயர்ந்தவரா விஷ்ணு உயர்ந்தவரா, இந்த குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு. சத்வம், ரஜஸ், தமஸ் அப்படின்னு 3 குணங்கள் எல்லாருக்குமே இருக்கு. சத்வம்னா சாந்தம், அன்பு, இதை குறிக்கும். எதை பார்த்தாலும் பாசிட்டிவா தெரியும், முகம் மலரும். இது சத்வகுணம். இந்த குணத்துக்கு அதிபதி விஷ்ணு. பாபியா இருந்தாலும் அவரையும் ரட்சிப்பவர். தமஸ்னா அழிக்கிறது. தமஸ் குணத்தோட அதிபதி சிவன். அழிச்சுட்டே இருப்பார். எதை? அஜ்ஞானத்தை. பூலோக வாழ்வுங்கிறது நிரந்தரம் இல்லாதது, நிஜம் போல தெரிகிற மாயா வாழ்வு. மாயை விட்டு விலகணும்னா ஞானம் வேணும். ஞானம் விருத்தி ஆகணும்னா அஜ்ஞானம் அழியணும். அதுக்காகத்தான் தமசுங்கிற அழிக்கிற குணத்தை எடுத்துட்டார் சிவபெருமான். பாபியா இருந்தாலும் காப்பாத்துறது தான் என் வேலைங்கிற விஷ்ணு உயர்ந்தவரா, ஞானத்தோட வாழ அஜ்ஞானத்தை அழிக்கிறது தான் என் வேலைங்கிற சிவன் உயர்ந்தவரா? திருப்பதியில வெங்கடாஜலபதி இருக்கார். அவர் யாரோட அம்சம்? விஷ்ணுவோட அம்சம் பெரியவா. பேயாழ்வார் எப்படி பாடியிருக்கார் தெரியுமோ? நீ பாடு. தாழ் சடையும் நீள்முடியும் உண்மழுவும் சக்கரமும் சூழரவும் பொன்னானும் தோன்றுமா சூழும் திரண்டு அருவிப்பாயும் திருமலை மேல் எந்தைக்கு 2 உருவும் ஒன்றாய் இசைந்து சிவனோட அம்சங்களும் விஷ்ணுவோட அம்சங்களும் சேர்ந்தது தான் பெருமாளோட திருமேனின்னு வர்ணிக்கிறார்.
ராமாயணம் தெரியுமோ? படிச்சிருக்கேன் பெரியவா. ராமர் யாரோட அவதாரம்? விஷ்ணுவோட அவதாரம் பெரியவா. ராமர் தினமும் யாரை பூஜை பண்ணினார்? சிவலிங்கத்தை பெரியவா. விஷ்ணுவோட அவதாரமான ராமன் எதுக்காக சிவனை துதிக்கணும்? சொல்லு. காசி க்ஷேத்திரம் எந்த மாதிரி க்ஷேத்திரம்? சிவக்ஷேத்திரம். யதா வர்ணயத் கர்ணமூலே அந்த காலே சிவோ ராம ராமேதி ராமேதி காஷ்யாம் ததேகம் பரம் தாரக பிரம்மரூபம் பஜேஹம் 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 பஜேஹம். எந்த ஜீவன் காசி க்ஷேத்திரத்துல சரீரத்தை உதறுகிறதோ அந்த ஜீவனோட வலது காதுல ராம ராம ராமாங்கிற அந்த ராமனோட நாமத்தை ஸ்ரீ பரமேஸ்வரனே வந்து ஜபிப்பாராம். ஜனன மரண துக்கத்திலிருந்து அந்த ஜீவனை ரட்சிச்சு மோட்சத்தை கொடுப்பவரும் சர்வோத்தமரும் தாரக பிரம்ம ரூபியுமான ஸ்ரீராமனை நான் பஜிக்கிறேன், நான் பஜிக்கிறேன், நான் பஜிக்கிறேன், நான் பஜிக்கிறேன்னு 4 தடவை சொல்லி ராமநாமத்தோட மகிமைய ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதாள் இந்த ஸ்லோகத்தின் மூலமா அழுத்தமா சொல்லியிருக்க. சிவன் விஷ்ணு ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஐக்கியம்னு இந்த ஒரு ஸ்லோகத்திலேயே சொல்லிட்டார் ஆச்சாரியார். ஆதிசங்கரோட அத்வைத சித்தாந்தத்தை ஸ்வீகரிச்சுட்டா யாரும் வைஷ்ணவரும் இல்ல, சிவனும் இல்ல, ஸ்மார்த்தர்னு ஆயிடும். ஸ்மிருதிகள் சொல்றதையும் தர்மசாஸ்திரங்கள் சொல்றதையும் கடைபிடிக்கிறவாளுக்கு சிவா விஷ்ணு பேதங்கிறது தெரியாது. ரூபம் மாறி இருந்தாலும் பரமாத்மாங்கிற எண்ணம் மட்டும்தான் மனசுல நிலைக்கும். பெரியவா, என் பையன் அமெரிக்கால இருக்கான். வேதம் படிக்கணும்னு ஆசைப்படுறான். அங்க வேதம் படிக்கலாமா பெரியவா? பாரத பூமி புண்ணிய க்ஷேத்திரம். வேதங்கள்லாம் உருவானது நம்ம தேசத்துல தான். காலம், நேரம், பரிமாணம்னு நம்ம தேசத்தோட கிரக நிலையையும் கால பரிமாணத்தையும் கணக்கு பண்ணி ஏற்பட்டது வேதம். வேதத்தை வெளி தேசத்துல சொன்னா பலன் இருக்காது. நானும் வேதம் படிச்சேன்னு பெருமைக்கு வேணா படிக்கலாம். பிரவாசி, நிவாசி, நிவாசி, பிரவாசி. நிவாசினா பாரத தேசத்திலேயே பிறந்து இந்தியாவிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறவா. பிரவாசினா இந்தியாவில் பிறந்து வெளிநாட்டில் போய் வாழறவா. இப்பெல்லாம் பிரவாசியா இருந்தாலும் வேதம் கத்துக்கிறதுக்காக பாரத தேசத்தை நோக்கி வந்துட்டு இருக்கா. பாரத தேசத்துல வேதம் சொன்னாதான் பலன் பூர்த்தியா கிடைக்கும். 1927 வருஷம் ஈரோடுக்கு வந்தார் ஒரு முஸ்லிம். படி. சர்வேஷாம் சத்குணாதாரம் சர்வஜம் சர்வதோ முகம் சர்வதே ஜோமயம் தேவம் சன்மார்க்க ஸ்தாபிகாயினம். அர்த்தம் சொல்லு. எல்லா நல்ல குணங்களுக்கும் ஆதாரமானவர், எல்லா திசைகள்லையும் இருப்பவர், அனைத்திலும் இருப்பவர், அனைத்து ஒளியையும் கொண்ட தெய்வம், தர்மத்தின் வழிய நிலை நிறுத்துபவர். ஸ்லோகம் எழுதியிருக்க, அதை சமஸ்கிருதத்தில் எப்படி எழுதுன? என்னோட முன்னோர்கள் சமஸ்கிருதத்தில் புலமை வாய்ந்தவங்க. வழி வழியா எங்க குடும்பத்தில் வந்துகிட்டு இருக்கிற கலைங்க இது. நான் எங்க பாப்பா கிட்ட இருந்து கத்துக்கிட்டேங்க. இதுல கட்டம் போட்டு சித்திரம் வரைஞ்சிருக்க, சமஸ்கிருதத்துல அக்ஷரங்கள் எழுதியிருக்க. வரைஞ்சிருக்கிற சித்திரம் சிவலிங்கத்தோட ரூபம்னு தெரியுமா? தெரியுங்க. எதிலும் வியாபிச்சு இருக்கிறவன் இறைவன். சமஸ்கிருதத்தில் ஸ்லோகம் எழுதணும்னு தோணுச்சுங்க. உங்களை பற்றி எழுதணும்னு தூண்டுச்சுங்க. உங்கள்கிட்ட காட்ட ஆசை வந்துச்சு. கட்டம் வரைஞ்சது என் கையால். அது லிங்க வடிவமாக வந்தது உங்கள் கடாட்சத்தால். நான் தேடுறது அந்த பரம்பொருளைங்க. அது மதம் தாண்டுன, இனம் தாண்டுன,
ரூபம் தாண்டின இறை கூடலின் சங்கமம் இன்னைக்கு கிடைச்சதுங்க எனக்கு அந்த பாக்கியம். அருள் வேணும்னா பரம்பொருள் மட்டும்தான் தெரியணும். அருள் வேணும்னா பரம்பொருள் மட்டும்தான் தெரியணும். பரம்பொருளை தேடணும், தேட தூண்டணும், ஜனங்களிடம் சேர்க்கணும். ஒரே மார்க்கம் ஜனங்களை தேடி போறதுதான். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ராமநாமத்தோட மகிமையை ஆதிசங்கரர் அற்புதமாக சொன்னார் காசியில். சிவபெருமானே காதலை வந்து ராமநாமத்தை ஜபிப்பார்னு. இதுவரை பார்த்தது. பெரியவாளோட சிந்தனை முழுக்க சத்தியம், தர்மம், அஹிம்சை இதில் தான் இருந்தது. அருள் வேணும்னா பரம்பொருளை தேடணும், தேட வைக்கணும்னு கிளம்ப போகிறார் ஊரா போய் ஜனங்கள்கிட்ட சேர்க்க போகிறார். பார்க்க போகிறேன் வரப்போகிற எபிசோடில். தர்மத்தை ஜனங்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு அவர் ஊராக போனார். அதை உங்ககிட்ட சேர்க்க நாங்களும் ஊராக போகிறோம் நிதியை திரட்ட. நமஸ்காரம்.